ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கையை தூக்கினா என்னுடைய அந்த கருப்பான பகுதி ஆம்பிட்டை வந்து ரசிகர்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் பண்ண வேண்டியதாக பண்ணுங்கள். ஒரு கையால் ஃபோனை பிடிப்பீங்கன்னு தெரியும், பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூச்சமே இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு விக்ரம் வேதா பட நடிகை ஸ்ரதா ஸ்ரீநாத். ஸோ தமிழ், மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லி இந்த 3 மொழி படங்களில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகையாக தான் ஸ்ரதா ஸ்ரீநாத் இருக்காரு. சமீபத்தில் வெளியான இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு பெரும் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. தற்போது வந்து புடவையில் இவர் எடுத்துக்கிட்ட அந்த ஃபோட்டோஸும் சரி, வீடியோஸும் சரி, இவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ், வீடியோஸில் வந்து கண்டினியூஸாக வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ மலையாள திரைப்படமான கோஹினூர் அப்படின்ற படத்தின் மூலமாக இவர் சினிமாவுக்கு அறிமுகமானார். கன்னட திரைப்படமான யூட்டன் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பாராட்டு வந்து வாங்கின ஒரு நடிகை. ஸோ நல்ல நடிகை அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு இருக்குது. எதற்காக வந்து சிறந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருது வந்து வாங்கியிருக்காரு. மேலும் ஜெஸ்ஸி, விக்ரம் வேதா, நேர்கொண்ட பார்வை அப்படின்ற படத்தில் வந்து நடித்து ஃபெமிலியர் ஆனவர். ஸோ நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து இந்த நடிப்பு தொழில் வந்து ரொம்ப நாளுக்கு இருக்காது. ஸோ நம்மளுடைய வயசு இருக்கிற வரைக்கும் தான் வந்து நடிப்புலேருந்து காசு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போவே பிளான் பண்ணிட்டு ஒரு சில்லறை வியாபாரம் அப்படின்னு ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து தொடங்கியிருக்காரு. தன்னுடைய முழு நேர வேலைகளுடன் நாடகங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு. அந்த கன்னட சினிமாவில் விளம்பர படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்பப்போ வந்து டைம் கிடைக்கும் போது சரி சின்ன சின்ன படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் இவருடைய சினிமா வந்து ஆரம்பிச்சு தனக்கென ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு வந்து வச்சிருக்காரு கன்னட சினிமாலையும் தமிழ் சினிமாலையும். ஸோ அந்த வகையில் சமீபத்தில் ரசிகர்களோட வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் அப்படின்ற பேரில் வந்து சில நடிகைகள் அப்பப்போ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் வந்து லைவ் இன்ட்ராக்ஷன் தன்னுடைய ஃபேன்ஸ் மூலமாக வந்து பேசியிருக்காரு. அப்போ தான் வந்து இந்த வீடியோ மூலமாக என்னுடைய ஹேரை வந்து நான் சரி பண்ணுறேன், நான் வேணும்னு தான் அந்த ஹேரை சரி பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் நான் கையை தூக்கும்போது என்னுடைய இந்த கருப்பான இருக்கு இல்லையா அந்த பக்கத்தில் நிறைய பேர் வந்து அடிமையாக இருப்பீங்க, ஸோ ஃபேன்ஸாக இருப்பீங்க. ஸோ அதனாலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாண்டடாக தன்னோட கைகளை தூக்கி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு விருந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ உண்மையிலே வந்து ஸ்ரதா ஸ்ரீநாத்தோடைய அந்த கைகளை தூக்குற அந்த கருப்பான பக்கத்துக்கு நீங்கள் ஃபேன்ஸாக இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொரு ரசிகர்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ த்ரிஷா அப்படின்னா அவங்களுடைய அந்த இடை அழகும் இடைக்குழி அழகும் ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகை ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு அவங்களோட கை தூக்குற அந்த பக்கத்துக்கு வந்து நீங்கள் ஃபேன்ஸாக இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். I'm making sections of my hair like this. All people who are fans of my underarms can please enjoy themselves.